Hi all. ஸோ இன்றைக்கி நம்ம லீனியர் ப்ரோக்ராம் மாடல். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கிராஃபிக்கல் மெத்தடுங்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தட். ஸோ லீனியர் ப்ரோக்ராம் மாடலை சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி கிராஃபிக்கல் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலான்னா, நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x1 x2 இருக்கிறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். x3 x4 அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஃப் ஷீட்லேயும் போடலாம், இல்லை மேனுவலாக கூட போடலாம். ஸோ மேனுவலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் யூனிட்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ த மேக்ஸ் இசட் ஈக்குவல் 3x1 - 2x2 தான் உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்குள்ள சப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் அவங்களோட கன்ஸ்டன்ஸ் இல்லாட்டி நம்ம கண்டிஷன் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு x1 அண்ட் x2க்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த x1 x2 கீழே கொடுத்துருக்கிற இந்த கன்ஸ்டன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆல் x1 x2 எல்லாமே கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0 தான். ஸோ இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ கிவன் இந்த எல்பிபியை நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கள கன்ஸ்டன்ஸ். ஸோ கன்ஸ்டன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இந்த கன்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷனை 1 to 1 கிடையாது, மேலே இருக்கிற அந்த கன்ஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட் நம்ம வந்து ஈக்குவேஷனாக ஈக்குவல் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ x1 + x2 <= 1 நம்ம வந்து x1 + x2 = 1ன்னு மாற்றிருக்கிறோம். அதே மாதிரி கீழே இருக்க செகண்ட் கன்ஸ்டன்ட்டுமே வந்து x2 2x1 + 2x2 > 4ங்கிறப்ப 2x1 + 2x2 = 4. நல்லா ஜஸ்ட் அந்த இன்ஈக்குவல்ஸை தூக்கி நம்ம வந்து ஈக்குவல் போட்டுக்கிறோம். ஸோ அதை நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய conditions for graphical method. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சால்வில் ஜஸ்ட் கோனன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x1 + x2 = 1னா நம்ம வந்து x1க்கு 0 கொடுத்துட்டு x2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கோனன்ஸ் எப்படி இருக்கும்? 0, 1. ஸோ இதில் 0ங்கிறது x1ஓட வேல்யூ, 1ங்கிறது x2ஓட வேல்யூ. இப்போ இதே ஈக்குவேஷனில் x2க்கு 0 கொடுத்தீங்கன்னா x1க்கு 1 கிடச்சிருமா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? 1, 0. ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் வந்து x1 வேல்யூ 1 கிடச்சிருக்கு, x2க்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம், அதே 1, 0. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ்க்கான கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்குமே நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனுக்குமே நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் x1 = 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2x1 = 4 கிடைக்கும். நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா x2 = 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப x1 0, x2 0. ஸோ x2 2 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 0, 2. ஸோ அதே கேஸில் x2 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2x1 = 4ன்னு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனில். ஸோ 2x1 = 4னா x1 வேல்யூ 2. ஓகேவா? ஸோ 2ங்கிறப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து 2, 0. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. x1ஓட வேல்யூ தான் 2, x2 வேல்யூ நம்ம 0 கொடுத்துக்கிறோம். ஸோ இது ஜஸ்ட் எதுக்குன்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்காம மட்டும்தான். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனுக்கான லைன்ஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த லைன்ஸை ட்ரா பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி நம்மளுக்கு எங்கே வந்து காமன் பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ, காமன்ஸ் ரீஜன் கிடைக்குதோ, அதான் நம்மளுக்கு ஃபீஸிபிள் ரீஜன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஜென்ரலாக நீங்கள் எப்பவும் போல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட x1, இது உங்களோட x2. ஸோ ஜென்ரலாக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம 1, 0 எடுத்துக்கோமா. ஸோ 1, 0 பாயிண்ட் பண்ணி இங்கே வரும். தென் 0, 1 பிளாட் பண்ணி இங்கே வரும். ஸோ அது லைனாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். உங்கள் கிவன் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிவன் ஆக்சுவல் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ x1 + x2 <= 1. ஸோ <= 1 நம்ம கொடுக்குறப்ப நம்ம வந்து எதை ஷேட் பண்ணோம்னா கீழே தான் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கான லைன் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எங்கே ஷேட் பண்ணோம்னா அப் டு ஆரிஜினை பார்த்து தான் ஷேட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஆரிஜினை பார்த்து ஷேட் பண்ணணும், இல்லை லெஸ் தென் இருக்கிறப்ப கீழே ஷேட் பண்ணணும், இல்லை கிரேட்டர் தென் இருக்கிறப்ப மேலே ஷேட் பண்ணணும். நீங்கள் ஷார்ட்கட்டாக எப்படின்னா மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கேஸில் ஆரிஜினை பார்த்து ஷேட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த கன்ஸ்டன்ட்கான ஈக்குவேஷன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த கன்ஸ்டன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 2x1 + 2x2 <= 4 அப்படிங்கிறப்ப எங்கே பண்ணணும்? கிரேட்டர் தென்னா அவுட்வர்ட்ஸ் டு ஆரிஜின். நம்ம
ஆரிஜினுக்கு பக்கம் வரையக்கூடாது, ஆரிஜினுக்கு ஆப்போசிட்டாக வரையணும். ஸோ நம்மளுக்கு ஆரிஜின் வந்து 0,0 வச்சுங்களேன். ஸோ நம்ம அவுட் சைடு ஆரிஜின். ஸோ அதுக்காக தான் ஏரோ மார்க் இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இந்த ஷேடிங் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினும் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் ஷேட் பண்ணுறப்ப ரெண்டுத்துக்குமே காமனான பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு கேப் இருக்குது, ஒரு டிஸ்கன்டினியூட்டி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு காமன் ஷேடிங்கே கிடையாது. ஸோ காமன் ஷேடிங் இல்லைன்னு சொல்கிறப்ப இதுக்கு வந்து நம்ம நோ ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ அப்படிங்கிறப்ப நோ சொல்யூஷன். சிம்பிளாகவே வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஸோ ஷேடிங் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஃப் வரையர் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக நீ வந்து நீங்கள் யூனிட்ஸை நீட்டாக எடுக்கணும். ஸோ இதில் யூனிட்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப 0, 1 ஸோ 0 டூ 0,1 இல்லை 1,0, 0,2, 2,0. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து 1, 2லே முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் கிராஃபை வந்து சிம்பிளாகவே கொஞ்சம் லென்த்தியாக கூட எடுக்கலாம். 0.5, 1, 0, 1.5 அப்படி லென்த்தியாக கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் கிராஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூனிட்ஸை பெருசாக எடுங்க. இல்லாட்டி சிம்பிளாகவே எடுத்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் இந்த ப்ராப்ளத்துக்கு நோ ஃபீஸிபிள் ரீஜன் தான், நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.